ஹாய் வணக்கம், இது ஸ்மீபா டாக் ஷோ வித் ஆண்டர்பிரினர்ஸ். இன்னைக்கு நம்ம கூட வந்து திருமதி சரஸ்வதி இருக்காங்க. இவங்க வந்து சாரா ஹோம்மேட் கேக்கோட உரிமையாளர். வணக்கம். வணக்கண்ணே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நலமா இருக்கிறீங்களா? சாரா, இன்னைக்கு வந்து உங்களை பற்றி மற்றும் நீங்கள் வியாபாரம் பண்ணுற இந்த சாரா ஹோம்மேட் கேக்கை பற்றியும் நம்ம வந்து கொஞ்சம் பேச போகிறோம், உங்கள் வியாபாரத்தை பற்றி. பட் அதுக்கு முன்பாக உங்களை பற்றி ஒரு வார்த்தைகள் சொல்லிடுங்க. பேர் வந்து சரஸ்வதி சுப்பிரமணியம். செய்கிற தொழில் வந்து ஹோம்மேட் கேக் செய்கிறேன். இது வந்து ஒரு 6 வருஷமாக செஞ்சுட்டு வரேன். இதை தவிர்த்து கேக்குலே புஃபே செட்டு, டிசர்ட் செட்டு எல்லாமே செய்கிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஹோம்மேட் கேக்ஸ் ஒரு பக்கம் செய்கிறது, பட் ஆட் ஆன் வந்து நீங்கள் வந்து இந்த டிசர்ட் டேபிள் இதெல்லாம் செட் பண்ணி சின்ன சின்ன செய்கிறோம். எல்லாமே கூடையிலேருந்து டிசர்ட்டு, கேக் எல்லாமே, வெட்டிங் கேக் எல்லா இதுவும் செய்கிறோம். ஸோ ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து கூலாய் ஜோஹோரில் இருக்கீங்க, அதுதான் உங்கள் பேஸ். ஆமாம். ஓகே, ஸோ 6 இயர்ஸ் இந்த ஜேர்னி இருந்திருக்கு. பட் இதோட ஆரம்ப காலகட்டம் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியும். எப்படி ஆரம்பிச்சிங்க இந்த டிசிஷன், எப்படி எடுத்தீங்க கேக்ஸ்? இல்லை, ஆரம்ப கட்ட காலம் வந்து நான் சிங்கப்பூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். பிள்ளைங்களுக்காக வேலை விட்டு நின்று வீட்டில் இருக்க நேரத்தில் ஒரு ஐடியாஸ் இருந்துச்சு, ஏதாச்சும் செஞ்சு நம்ம பிள்ளைங்களும் பார்த்துக்கணும், பிஸ்னஸும் பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் வந்து ஒரே ஒரு பேக்கரி கிளாஸுக்கு போனேன், ஒரு சின்ன கிளாஸுக்கு. அதுக்கு போயிட்டு வந்தோடனே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஜஸ்ட்டு நம்ம சின்ன பிள்ளைலேருந்து கேக்லாம் செய்வோம், அது பர்ஃபெக்டாக வராது, வரும், அது அப்படியே அமைங்கிடும். அது வீட்டில் உள்ளவங்களாம் நல்லா இருக்குன்னுவாங்க, அது நம்மளுக்கு திருப்தியாக இருக்காது. ஆனால் அந்த ஒரு காசுக்கு போயிட்டு வந்தோன்னே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் செஞ்சு, சரி செஞ்சு பார்ப்போன்னு செஞ்சிட்டே இருக்கிற பிள்ளைங்க ஸ்கூலுக்கு ஃபங்க்ஷன்லாம் இருந்தால் ஸ்கூலுக்கெல்லாம் செஞ்சு அனுப்ப ஆரம்பித்தேன். அப்போ அனுப்பினோன்னே நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு, டீச்சர்லேருந்து பேரண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயும் நல்ல ஃபீட்பேக் வந்துச்சு, நல்லா இருக்குது அப்படின்னு. அப்புறம் ஃபேமிலியும் நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. ஃபேமிலியில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன்னா என்கிட்ட தான் கேக் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்புறம் படிப்படியாக வந்து நம்ம இந்த கூகுள், யூடியூப்லேருந்து உள்ள டீச்சர்லாம் பார்த்து எப்படிலாம் நம்மளோட கேக்கை வந்து இது ஒன்றும் மேல்படுத்தி கொண்டு போக முடியும்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பித்தேன். அதில் முன்னேற்றம் அடைஞ்சு தான் அப்படியே படிப்படியாக வந்து இப்போ கடை ஓப்பனிங் வரைக்கும் வந்திருக்கு. வாவ், ஸோ நல்லா இருக்குல்ல கேட்குறதுக்கே, இவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க. உண்மைதான். நிறைய ஆர்டர்ஸ் வந்து ஃபேமிலி சப்போர்ட் இருந்திருக்கு உங்களுக்கு? ஆரம்பத்தில் ஃபேமிலி சப்போர்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் அந்த சமயத்தில் லாக்டவுன் வந்தோடனே அது எனக்கு ஒன்றும் என்ன சொல்லுவாங்க, பிஸ்னஸ் ஒன்று கொஞ்சம் கூட டெவலப் ஆச்சு. ஏன்னா யாரும் வெளியே ஆக முடியாதனால நம்ம கேக்கை வாங்க ஆரம்பித்தோன்னா ஒரு ஆள் வாங்கினா அவங்க சாப்பிட்டுட்டு இன்னும் ஒரு 4 கஸ்டமருக்கு என்னோட ரெக்கமெண்ட் பண்ணாங்க, சாரா ஹோம்மேட் கேக் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு. அப்படியே பரவ ஆரம்பித்து தான் அந்த பிஸ்னஸ்ஸு இவ்வளோ வரைக்கும் வந்துச்சு. இப்போ நிறைய தொழில் பண்ணுறவங்களை வந்து இந்த பயணத்தில் சந்திச்சிருக்கேன். ஸோ லாக்டவுன் வந்து எப்படி நிறைய பேருக்கு கஷ்டத்தை கொடுத்தது தான் சொல்லுவேன். ஆனால் நீங்கள் தான் வந்து அது பாசிட்டிவாக இது சொல்லியிருக்கீங்க. அந்த லாக்டவுன்னால எனக்கு இன்னும் பிஸ்னஸ் ஆக்சுவலி அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த டைமில் வந்து ஹஸ்பண்டுக்கும் வேலை இல்லை, ஏன்னா யாரும் வெளியாக முடியாது. ஆனால் இது எனக்கு ஒரு உதவியாக இருந்துச்சு என் குடும்பத்தை ரன் பண்ணுறதுக்கு. அந்த இதில் தான் நான் படிப்படியாக வந்து அந்த இதை எப்படி ஒன்றும் மேற்கொண்டு போனேன். ஏன்னா அந்த கேக்கு துறையிலே வந்து ரொம்ப அழகாக செய்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இப்போ உள்ளவங்க வந்து ரொம்ப வந்து மேல் நாட்டு, இப்போ யூகே உள்ள கேக்கெல்லாம் பார்த்துட்டு எனக்கு இதே மாதிரி வேணும் அப்படின்னா ஆரம்பத்தில் அது கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு, நம்மளால செய்ய முடியுமா அப்படின்னு. அப்போ போக எனக்கே என் மேலே நம்பிக்கை வந்துருச்சு, என்னால் முடியும் அப்படின்னு. அதனால எப்படிப்பட்ட டிசைன் கொடுத்தாலும் அவங்க கேட்ட மாதிரி பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன். அப்போ மறுநாள் அந்த கஸ்டமர் எனக்கு கால் பண்ணி, நான் எதிர்பார்க்கவே இல்லைக்கா, நீங்கள் ரொம்ப நல்லா செஞ்சு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சு. அப்படியே படிப்படியாக இது வரைக்கும் வந்துட்டேன். ஓகே, ரைட். ஸோ நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதே வேளையில் நீங்களும் வந்து உங்களை சொந்தமாக சேலஞ்ச் பண்ணிக்கிட்டீங்க, என்னால முடியும், நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு. ரைட். ஸோ உங்களோட கேக்ஸ்லே எது வந்து த பெஸ்ட், லைக் அதிகமாக கஸ்டமர்ஸ் ஆர்டர் பண்ணுறது வந்து எது உங்கள் சிக்னேச்சர் கேக் அப்படின்னு சொல்லுவாங்க? சீஸ் பாண்டான் கேக். எல்லா கேக்கும் விரும்பி எல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்க. ஆனால் அந்த சீஸ் பாண்டான் கேக் வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமான கேக்கு. எங்கே சீஸ் கேக் வாங்கி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி டேஸ்ட் இருக்காது சிஸ்டர் சொல்லி அடிக்கடிக்கு ஆர்டர் பண்ணுறது அதான் இருக்கும். ஏன்னா அது கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலும் ஆனால் அடிக்கடிக்கு ஆர்டர் பண்ணுவாங்க சீஸ் பண்டான் கேக். ஓகே, ஸோ காணொலி பார்த்துட்டு இருக்குங்க, கூலாய் வட்டாரத்தில் இருக்கிறவங்க வந்து உங்களுக்கு வந்து சீஸ் பண்டான் கேக் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கணும்னா நீங்கள் வந்து சரஸ்வதி அவங்களை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லும்போது நீங்கள் வந்து எந்தெந்த சோஷியல் மீடியாவில் இருக்கீங்க, உங்கள் சோஷியல் மீடியா ஐடி பேர் என்ன, அப்புறம் உங்களோட வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா? முடியும். என்னை தொடர்பு கொள்ளணும்னா என்னோடய ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், டிக்டாக் ஐடி சாரா ஹோம்மேட் கேக் கூலாய்.
கான்டாக்ட் நம்பர் வந்து 016-752-8676. ஓகே, ஸோ சாரா ஹோம் மேட் கேக்ஸ் குலாய். இதை நீங்கள் ஐடி சர்ச் பண்ணிங்கன்னா டிக்டாக் சரி, இன்ஸ்டாகிராம் சரி, ஃபேஸ்புக் சரி, நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸு, அவங்களோட ஃபோட்டோஸு, என்னென்ன கேக்ஸ் அவங்க செய்கிறாங்க, வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அவங்க தொடர்பு கொள்ளலாம். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அங்கேயே இருக்குது சோஷியல் மீடியாவில். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இப்போ கூலாயில் பேஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் கூலாயில் மட்டும்தான் கேக் சப்ளை பண்ணிக்கலாம், இல்லை அதை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த இடத்துக்கு கேக்ஸ் உங்களால் சென்ட் இல்லை, கூலாயில் வந்து ஜேபி எல்லா கவர்ஸனுக்கும் நான் கேக்கு அனுத்தா பண்ணுறோன்னு. இங்கே மிளாக்கா, கேல், இப்போ வரைக்கும் அனுத்தா பண்ணியிருக்கோம். ஏன்னா அவங்க நைட்டு கிளம்புறாங்கன்னா அவங்க மத்தியானம் போல என் கேக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது வரைக்கும் செல்ஃப் கலெக்ட் பண்ணிக்குவாங்க. ஆமாம், அவங்களே எடுத்துக்குவாங்க. ஆமாம், அவுட் ஸ்டேஷன்னா. அப்போ ஜேபி சைட் வந்து நம்ம எல்லா இதுக்கும் அனுப்புகிறோம். மாசாய், ஓகே, இங்கே குளுவாங்க வரைக்கும் வேற நம்ம போயிருக்கோம். ஸோ நீங்களே டெலிவரி? ஆமாம், இந்த மாதிரி வெட்டிங் கேக்கெல்லாம் நம்மளே கொண்டு போய் அங்கே டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பெர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துட்டு வருவோம். அதுக்கு டெலிவரிக்கு தனியாக சார்ஜஸ்? ஆமாம், டெலிவரிக்கு தனியாக சார்ஜஸ். ஓகே, ஸோ நீங்கள் வந்து கூலாய் தவிர்த்து வேறு இடத்துல இருந்தாலும் அவங்களால முடிந்த அளவு வந்து அவங்க வந்து சென்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் பண்ணிவிட்டு அவங்க கேக் ரெடி ஆகிட்டோன்னா நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் பர்சனலாக அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக கேட்டு அதுக்கு பிறகு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அவங்களோட சர்வீசஸ். ஸோ நீங்கள் வந்து சொல்லுவீங்க இப்போ கடை திறக்கிற அளவுக்கு வந்தாச்சு அப்படின்னு. ஸோ இப்போ திறந்தாச்சா, திறக்க போகிறீங்க? நெக்ஸ்ட் மந்த் வந்து 11ஆம் கடை திறப்பு விழா. அன்றைக்கி தான் திறப்போம். இப்போ ஏன்னா ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு. அன்றைக்கி தான் திறப்பு விழா செய்கிறாங்க. ஸோ February 11. ஸோ இது வந்து எங்கள் கூலாயில்? கூலாயில். எந்த இடம்? கூலாய் தாமான் மாஸ். ஸோ கூலாய் தாமான் மாஸில் வந்து இவங்களோட கடை புதிதாக திறக்க போகிறாங்க. ஸோ February 11 வந்து கடை திறப்பு விழா. ஸோ அதற்கு பிறகு நீங்கள் வந்து வாக்இன் கஸ்டமராகவே கடைக்கு வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம், இல்லை கேக்ஸும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, இந்த வேலையில் வந்து உங்கள் 6 வருஷ பயணத்தில் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு பக்கபலமாக இருந்திருப்பாங்க, இல்லை தோள் தட்டி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வேலையில் நீங்கள் யார் யாருக்கு நன்றி சொல்லணும்? முக்கியமாக என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நான் நன்றி சொல்கிறேன். ஏன்னா ஹஸ்பண்ட், பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, அப்புறம் என் ஹஸ்பண்ட் சைட்டு எல்லோரும் வந்து ஒரு கேக் ஆர்டர் கொடுக்க நேரத்தில் சிம்பிளான கேக்காக கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப அது டஃப்பாக இருக்கும். அது நம்ம ஊர் கேக்காகவே இருக்காது. கொடுத்துட்டு உங்களால் முடியும் சித்தி, நீங்கள் செய்வீங்க அப்படின்னு அவங்க தான் தூண்டுகோலாக இது பண்ணாங்க. ஓகே, ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க் இந்த வேலையில். கண்டிப்பாக. கூடிய விரைவில் நீங்கள் போட்ட முயற்சிக்கும் உழைப்புக்கும் வந்து ஸ்மீவாவுடைய ஆண்டர்பிரினர்ஷிப் அவார்டு உங்கள் கைக்கு வரப்போகுது. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் இட்? அவங்க வந்து எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ நான் செய்கிறது வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ், என்னோடய கஸ்டமருக்கு தெரியும், ஆனால் வெளியே உள்ளவங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து இப்போ எனக்கு ஒரு அவார்டு கொடுத்து இதை வந்து என்ன மாதிரி உள்ள ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். இப்படியே முன்னேற்றம் அடையிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ இந்த வேலையில் ஸ்மீமா சார்பாக முதலில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கொண்டு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அது மட்டும் கூடிய விரைவில் இந்த விருது உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எங்களுடைய அட்வான்ஸ் விஷஸ், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.